வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டமானது அது மிக எளிமையான ஒரு காலகட்டமாக இருப்பதில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போது இல்லாத ஒரு கால சூழ்நிலை இன்று நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக டிப்ரெஷன் அல்லது மனசோர்வு, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு பழக்கப்படாத ஒரு வார்த்தையாக காணப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களை பார்க்கும்போது தங்களுடைய உண்மையான வாழ்வை வாழ ஆரம்பிக்காத சிறு பிள்ளைகளுடைய வார்த்தையிலும் கூட மன அழுத்தம், மன சோர்வு என்கிற ஒரு வார்த்தை அங்கு பரிச்சயமாக அங்கு பேசப்படுகிறதை நாம் காண முடியும். அப்படியானால் இந்த ஒரு வார்த்தைகள் எதை காண்பிக்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான உணர்வுகளும் பெருகி கொண்டே இருக்கிறதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், பெரியவர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் அங்கு நிறைந்து காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு என்ன காரணம்? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய பாவங்கள் பெருக பெருக அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாவ பெருக்கத்தினால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிந்தனைகளும் உணர்வுகளும் எதிர்மறையான எண்ணங்களால் அங்கு நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஒரு எதிர்மறையான உணர்வுகளும் சிந்தனைகளும் உள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து எப்படியாக விடுதலை பெறுவது? ஏனென்றால் மன அழுத்தம், மன சோர்வு அல்லது கவலை, பகைமை, கோபம் இது போன்ற உணர்வுகள் எல்லாம் மனிதனுடைய ஆத்துமாவையும் அவனுடைய சரீரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியையும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அது கெடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. நம்மை படைத்த தேவன் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறாரா? அப்படி இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களானது அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகளோடும், அதிகமான போராட்டங்களோடும், அதிகமான சிக்கல்களோடும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடும். இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்களானால் இது உங்களுக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான உணர்வுகளும் மாற்றப்படக்கூடும். அதை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவரைத்தான் இன்று நாங்கள் உங்கள் மத்தியிலே நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். அதற்கு ஏதுவாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 5 9 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு
நடந்து போனான், அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே 38 வருடங்களாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கி தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை அவன் செலவழித்து போட்டவனாக, இழந்து போனவனாக அங்கு காணப்பட்டிருந்தான். நாம் வாசிக்கிறோம் 38 வருடங்களாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு மனநிலைமையாக அங்கு காணப்பட்டிருக்கும். இன்று குணமாகும், நாளை குணமாகும் என்று ஏமாற்றங்களே சந்தித்த ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் காணப்பட்டிருப்பான். அவன் படுத்து கிடந்த ஒரு நிலைமையில் இருந்தான். மனசோர்வினால் உட்கார்வதற்கும் பலனற்றவனாக படுத்து கொண்டிருந்தவனாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அங்கு நாம் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு ஏமாற்றங்கள் இருந்து அவனுடைய வாழ்க்கை ஒரு சில நிமிடங்களிலே மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது? அவனை இயேசு கிறிஸ்து சந்தித்ததன் மூலமாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வருடங்களாக நீங்கள் ஒரு வேளை பிரச்சனைகளோடு இருக்கக்கூடும், போராட்டங்களோடு இருக்கக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் சரி செய்ய முடியாத ஒரு சிக்கல்களோடு நீங்கள் தவித்து கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அது எத்தகைய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் முடியும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய அவன் ஒரு வேளை 70 வயது உடையவனாக இருந்திருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையிலே பாதிக்கும் மேற்பட்ட வருடங்களை அவன் தன் வியாதியோடு கூட வாழ்ந்தவனாக அவன் காணப்பட்டிருந்தான். நாம் நன்றாக இதை வாசித்து பார்க்கும் பொழுது அவனோடு வாழ்வதற்கு அவன் உறவினர்கள் யாரும் இல்லை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மோடு கூட வாழ அநேகர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்மோடு என்றென்றைக்கும் வாழ்வதற்காக விருப்பமுள்ள ஒருவர் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நான் வாசிக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உதவிகள் தேவைப்படும். ஆனால் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு நிலைமையிலே நாம் இருக்கக்கூடும். ஆனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் வாசித்தது போல 38 வருடங்களாக அவன் வியாதி கொண்டிருந்தான். அவனுடைய நிலைமை 38 வருடங்களாக ஒரு மோசமான நிலைமையாக இருந்தது. நம்மை குறித்து என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு மோசமான நிலைமையில் தான் காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் சிறந்த நிலையிலே காணப்படலாம். நன்கு படித்தவர்கள் என்ற சிறந்த நிலைமை, நல்ல பணம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல நிலைமை, அல்லது செல்வங்கள் இருக்கிறது என்ற ஒரு நல்ல நிலைமை, அல்லது பிரச்சனைகள் இல்லை, கடன் இல்லை என்ற ஒரு நல்ல நிலைமை, அல்லது ஆரோக்கியம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல நிலைமை நாம் இருக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். என்ன அந்த மோசமான ஒரு நிலைமை என்று பார்க்கும் பொழுது, நாம் தேவனுக்கு முன்பாக பிறந்ததிலிருந்தே பாவம் என்ற ஒரு வியாதி பிடித்தவர்களாக, அந்த ஒரு வியாதியினால் நாம் மோசமான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நாம் இந்த பாவம் என்ற மோசமான நிலைமையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாக அது நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் அது அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலே இந்த ஒரு மனிதனைப் போல நாமும் கூட மோசமான நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனது பார்வையிலே அந்த மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆக்கினை, ஒரு தண்டனை உண்டு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய ஒரு மோசமான நிலைமையும் அது நித்திய அழிவாகிய, சாவாகிய, மரணமாகிய அந்த ஒரு நிரந்தரமான ஒரு வேதனைக்குள்ளாய் நம்மை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே 38 வருடமாக வியாதி கொண்டிருந்த அவனுக்காக உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இயேசு அவனை தேடி வந்தார். அவனைப் போலவே ஒரு பாவம் என்ற ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கும் கூட உதவி செய்வதற்கு ஒருவராலும் கூடாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய மோசமான நிலைமையை மாற்றுவதற்கு அவர் விருப்பமுடையவராக காணப்படுகிறார். அதுதான் இங்கு முக்கியமான ஒரு காரியம்.
ஒருவேளை அவனுடைய உறவினர்கள் சில ஆண்டுகள் அவனுக்கு உதவி இருக்கக்கூடும், ஆனால் தொடர்ந்து அவர்களால் உதவி செய்ய முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுதான் நிச்சயமான உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்ற அந்த நரகம் என்ற அந்த ஆக்கினியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் உதவியற்ற ஒரு நிலைமையிலே அங்கு காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு உதவி செய்வதற்கு இயேசுவால் மட்டுமே முடியும். நாம் இங்கு வாசிக்கிறோம், 38 வருடமாய் வியாதி கண்டிருந்த அவனை இயேசு கண்டு என்ன கேட்டார்? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மை பார்த்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இயேசு சொல்வதை கேளுங்கள். உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இந்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்த, நான் செய்த எல்லா விதமான பாவத்தையும், பாவத்தின் தண்டனையாக இருக்கக்கூடிய நித்திய நரக ஆக்கினையையும், வலி வேதனைகளையும், துன்பங்களையும், துயரங்களையும் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி அவர் மரித்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த மோசமான நிலைமை மாற, உங்களுடைய பாவ வாழ்க்கை மாற, உங்கள் பாவத்திற்கான தண்டனை மாற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று பார்க்கும் பொழுது, உங்களை தேடி வந்து உங்களுக்காக உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு நுழைவு சீட்டு அது இயேசுவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தினால் மட்டுமே இங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் இவனை கைவிட்டார்கள். ஏன் அவனை கைவிட்டார்கள் என்று தெரியுமா? அது இயேசு சொல்லுகிறதை கேட்போம். 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இனி பாவம் செய்யாதே. அப்படியானால் அவன் அந்நாள் வரைக்கும் தன் வாழ்விலே அவன் பாவம் செய்யக்கூடியவனாக காணப்பட்டிருந்தான். அவனுடைய பாவத்தினால் அவன் பாதிக்கப்பட்டவனாக, அவன் பாவத்தினால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய பாவங்களும் கூட அது அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நாம் கொள்ளுகிற கோபங்கள் அது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களுடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களை அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. நாம் கொள்ளுகிற கவலைகள் அது மற்றவர்களுடைய சந்தோஷத்தையும் கூட அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இனி பாவம் செய்யக்கூடாது. இந்நாள் வரைக்கும் செய்த, நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவிடமாய் போய் அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னை படைத்தீர், உமக்கு விரோதமாக மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்தினால் நான் தண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். இந்த பாவமானது நித்திய அழிவை, நரக ஆக்கினையை என் மீது கொட்டக்கூடியதாக இருக்கிறது. முடிவில்லாத அந்த வேதனைக்குள்ளாய் நான் விழாதபடிக்கு என்னை காப்பாற்றுவதற்காக நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். என்னை காப்பாற்றுவதற்காக நீர் எனக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினீர். என்னை காப்பாற்றுவதற்காக நீர் உம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தீர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். இதை முழுமனதோடு நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு என் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கண்டு நாம் நம்மை வெறுக்கக்கூடும், நம்முடைய பாவங்களை நினைத்து மற்றவர்கள் நம்மை வெறுக்கக்கூடும். ஆனால் நம்மை ஒருபோதும் வெறுக்காத ஒரு தேவன். நாம் வாசிக்கிறோம், 38 வருடமாக அவன் வியாதி கண்டிருந்தான். அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு கூட சில வேளைகளை எல்லாராலும் கூடும், ஆனால் உதவி செய்வதற்கு எப்பொழுதும் எல்லாராலும் கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய உணர்வுகள் எல்லாம் புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கண்டு
நம்மை வெறுக்காத ஒரு தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. அவன் வாழ்நாளில் அவன் செய்த எல்லா பாவத்தையும் அறிந்திருந்தும் கூட ஆண்டவர் அவனை தேடி சென்று அவனை குணமாக்கி இனி பாவம் செய்யாதே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழு என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காண்பித்தார் இயேசு கிறிஸ்து. அதே போல் உங்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வழி எது என்று பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் தரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி அவர் உங்களை நோக்கி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அந்த அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டு அவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அழைக்கிறோம். உங்கள் வாழ்விலே உங்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகளிலிருந்தும், உங்கள் வாழ்விலே நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகளிலிருந்தும், மீள முடியாத உங்களுடைய சிக்கல்கள் துயரங்களிலிருந்தும் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நேசிக்கிற, உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களை புரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு என்று மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.